இந்த யோவான் 4வது அதிகாரத்திலிருந்து நம்ம ஆராதனையில தொடர்ந்து செய்திகளை பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதாவது ஆராதனை ஏன், நாம் ஏன் ஆராதனை செய்ய வேண்டும்? முதலாவது செய்தி என்ன பார்த்தோம்? ஏனென்றால் வேத வசனம் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அதனால் நாம் தேவனை ஆராதிக்க வேண்டும் என்று பார்த்தோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம்? ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளுகிற ஆராதனை என்ன, ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை என்ன, அதுல ஏற்றுக்கொள்ளாத ஆராதனை என்ன என்பதை குறித்து பார்த்தோம். மூன்றாவதாக ஆண்டவர் வெறுக்கிற ஆராதனை என்ன, ஆண்டவர் பெயர்ல நடந்தாலும் ஆண்டவர் வெறுக்கிற ஆராதனை என்ன என்பதை பார்த்துவிட்டு நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், நாம் ஒவ்வொருவரும் எதற்காக படைக்கப்பட்டோம், நாம் தேவனை ஆராதிப்பதற்காக படைக்கப்பட்டோம் என்று பார்த்தோம். இந்த நாள்ல சபை எதற்காக சபை? இந்த வாரத்துல நீங்க எல்லாம் செஞ்ச ஒரு பிரதானமான காரியம், the best thing you have done in this past week அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? உங்க மனசுல உடனே என்ன தோணும்? What is the best thing you did last week? யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். நீங்க செலிப்ரேட் பண்ணோம், இல்ல வேற என்ன உங்களுக்கு தெரிஞ்ச என்ன? அது சபைக்கு வருவது மாத்திரம் ஆராதனை கிடையாது. திங்கட்கிழமை நீங்க என்ன பண்றீங்க, செவ்வாய்க்கிழமை என்ன பண்றீங்க, புதன்கிழமை என்ன பண்றீங்க, இது எல்லாமே மிகவும் முக்கியம். நீங்க வாரத்துல 6 நாள் ஆராதனை பண்ணாம 7வது நாள் நீங்க வந்து ஆராதனை பண்ண முடியாது. திங்கட்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் நீங்க செய்கிற காரியங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதாகவும் ஆண்டவரை ஆராதிப்பதாகவும் இல்லை என்றால் இந்த 7வது நாள்ல பண்றது வந்து வெறும் சடங்காச்சாரமோ சம்பிரதாயமா தான் இருக்குமே ஒழிய it can never constitute as a worship. ஏன்னா நீங்க 6 நாள் என்ன செய்றீங்கிறது ரொம்ப மிகவும் முக்கியமான காரியம். இப்ப சபை எதுக்கு இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்கன்னா 2 விதமான பதில். ஒண்ணு வந்து நம்ம வந்து ஆண்டவரை பத்தி சொல்லுவதற்காக சபை இருக்கு பிரதர். எதுக்கு இருக்கு? நம்ம மிஷன் ஒர்க் பண்ணணும், நம்ம எவாஞ்சலிசம் பண்ணணும், நம்ம போய் எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி சொல்லணும், அதுக்காகத்தான் சபை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விதமான கருத்து. என்ன? எவாஞ்சலிசம் இஸ் த கோர். ஏன்னா அதுதான் பிரதான அழைப்பு என்று சொல்லக்கூடியதா. ஒரு சிலர்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இன்னொரு வியூ என்ன சொல்லுவாங்க, இல்ல நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையை அவர்களுக்கு போதித்து அவர்களை நாம் ஒரு நல்ல சீஷனாக நல்ல ஒரு கிறிஸ்தவனாக மாற்றணும். டிசைபிள்ஷிப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பக்கத்துல என்ன மிஷன் அண்ட் எவாஞ்சலிசம், இன்னொரு பக்கத்துல என்னன்னா டிசைபிள்ஷிப். இருக்க கிறிஸ்தவர்களை நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 விதமான கருத்துக்களும். இந்த 2 தவறு இல்லை, ஆனா இது முக்கியம் இல்லை. பிரதானம் என்னன்னா ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தான் சபை. சபையினுடைய முழு நோக்கம் என்னன்னா ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இது எப்படிங்கிறத முதல்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த ஆராதனை என்பது ஆதியாகமம் 22வது அதிகாரத்துலதான் முதலாக ஆராதனை என்கிற வார்த்தை நம்ம வேத வசனத்துல வருகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல ஆண்டவர் வந்து ஆபிரகாமை அழைத்து நீ உன்னுடைய மகனாகிய ஈசாக்கை கொண்டு வந்து எனக்கு பலி கொடு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல அங்க மேல கொண்டு வரும்போது மவுண்ட் மோரியா மலையில மேல வரும்போது கீழே இருக்கிற வேலைக்காரன்ட்ட ஆபிரகாம் சொல்றாரு. 5வது 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நீங்க கழுதையை இங்கே நிறுத்தி காத்திருங்க, நானும் பிள்ளையாண்டானும் அவிடம் மட்டும் போய், நானும் ஆபிரகாமிய நானும் என்னுடைய பிள்ளையாகிய ஈசாக்கும் மேல போய் தொழுது கொண்டு. என்னத்துக்கு? ஆனா என்னத்துக்காக போறாரு? பலி கொடுக்க போறாரு. நல்ல கவனிங்க. பலி, ஆண்டவரை ஆராதிப்பது என்பது உங்களுடைய பலிகளில் இருந்து தான் வரணும். Worship begins with a sacrifice. நல்ல கவனிங்க. உங்களுடைய ஆராதனை எதுல இருந்து வருதுன்னா நீங்க எதை தியாகம் பண்றீங்க, எதை ஆண்டவருக்காக விட்டு கொடுக்குறீங்க, எதை நீங்க வந்து கொடுக்குறீங்கிறதுல அதுல இருந்து ஆராதனை தொடங்குதே ஒழிய கன்வீனியன்டா இருக்கும் போது இல்ல. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. எல்லாம்
நல்லா போகும்போது நல்லா வரும்போது சத்தம் குறைச்சல் எதுக்குதான் ஜாராகுது. அதாவது எல்லாம் நல்லா போகும்போது நான் வந்து ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்றது அதுல இல்ல. தயவுசெய்து நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. அதாவது எனக்கு எல்லாம் இருந்தும் நான் எனக்கு ஆண்டவருக்கென்று ஒன்றை கொடுக்கக்கூடியதாக நான் எடுத்துக்கொண்டு போய் ஆண்டவருக்கென்று கொடுக்கக்கூடியதா நாம் மாற்றி கொடுக்கக்கூடியதா இருக்கும் போதுதான் அங்க ஆராதனை தொடங்கும். ஆபிரகாமுக்கு இருந்தது யாரு? எத்தனை பிள்ளைங்க? அப்ப ஒரே மகன். அவனைத்தான் கொடுக்க சொல்றாரு. இப்ப உங்ககிட்ட இருக்கிறது எதுவோ அத சாக்ரிஃபைஸா கொண்டு வந்து கொடுக்கிறது. ஒரு ஏழை விதவை 1 பைசா போட்டா அது ஆராதனை. அவர்கிட்ட இருந்ததே அவ்வளவுதான். அப்ப உங்ககிட்ட இருக்கிறதுல மிக சிறந்ததை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியது. நம்ம அந்த ஆராதனைக்கு எங்க இருந்து வந்தோம்? யோவான் 12வது அதிகாரத்துல இருந்து வந்தோம். மரியாள் தன்னுடைய 1 வருஷ சம்பளத்தை கொண்டு வந்து அதை எடுத்து கொண்டு வந்து அதை ஆண்டவருக்கு செலுத்தின. She brought her best to worship God. இப்ப ஆபிரகாம் முதலாய் வேத வசனத்துல நம்ம பார்க்கறதுல எங்க பார்க்கிறோம்? அதைத்தான் நம்ம பார்க்கிறோம். என்னன்னா நம்ம வந்து நம்ம கிட்ட இருக்கிறதுல ஒரு சாக்ரிஃபைஸா கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுக்கும் போதுதான் நம்மளுடைய ஆராதனை தொடங்குகிறது. அப்ப என்னன்னா ஒரு கிறிஸ்தவன் ஒரு சபை என்று வரும்போது உங்களால இருக்கிறத வந்து நீங்க மற்றவர்களுக்கு செய்யும் போதுதான் ஆண்டவருக்கென்று செய்யக்கூடிய காரியம் தான் உங்களை ஆராதனைக்குள்ள வழி நடத்தும். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. எப்படி ஆபிரகாமுக்கு இருந்த தன்னுடைய ஒரே குமாரனை கொண்டு போய் தேவனுக்கென்று பலி கொடுக்க கொண்டு போய் கொடுத்தானோ அதே போல உங்ககிட்ட இருக்கிறதுல மிக சிறந்தத உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மத்தியில இல்ல என்ன ஒரு இதுல இருந்தாலும் you bring that best to with a sacrifice to God. That is worship to God. ஏன்னா உங்ககிட்ட இருக்கு. ஏன்னா நீங்க வந்து சபையில வந்து இருக்கும்போது நீங்க செய்யக்கூடிய காரியங்கள், சபை மூலமா செய்யக்கூடிய காரியங்கள் அது வந்து என்னவா இருக்கணும்? உங்களுக்கு வலிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு வலிக்கக்கூடியதா இருக்கும் போது நீங்க செய்யக்கூடிய ஆராதனை தான் ஆண்டவருக்கு உகந்த ஆராதனை. அதற்கு தான் சபையை கூப்பிட்டிருக்காரு. சில காரியங்களை பார்ப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 14வது அதிகாரம் 18-19 வாசிங்க. இவைகளிலே நல்ல கவனிங்க. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியனும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். என்ன செய்யறான்? கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன். கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யறது அப்படிங்கிறது என்னன்னா முதல்ல நம்ம பார்க்கிற சகோதரனுக்கு செய்யக்கூடிய ஊழியம். சபைக்குள்ள நீங்க பார்க்கிற சகோதரனுக்கு செய்யக்கூடிய ஊழியம். யோவான் எழுதின அதே அப்போஸ்தலர் யோவான் நிருபமும் எழுதியிருக்கிறார். 1 யோவான் எழுதியிருக்கிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம் என்ன சொல்லுது? நீ பார்க்கிற சகோதரனை நீ நேசிக்கலைன்னா நீ தேவனை எப்படி நேசிக்க முடியும்? சகோதரன் மேல அன்பு செலுத்து. அயலான் மேல அன்பு செலுத்துறது வேற. முதல்ல என்ன சொல்றாரு? நீ பார்க்கிற சகோதரன் மேல அன்பு செலுத்து. நீ தேவன் மேல அன்பு செலுத்துறன்னு சொல்லிட்டு பார்க்கிற சகோதரன் மேல நீ அன்பு செலுத்த முடியலன்னா நீ யாரு? நீங்களே முடிச்சுக்கோங்க. தெளிவா சொல்றாரு. அப்ப என்னன்னா முதல்ல நமக்கு வரக்கூடிய சவால் என்ன தெரியுமா? காண்கிற சகோதரனை நேசிக்கிறது. நம்ம உலகத்தெல்லாம் நேசிப்போம், உலகத்தெல்லாம் ரட்சிக்கணும்னு ஜெபம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா பக்கத்துல இருக்க சிஸ்டர்கிட்ட பேச முடியாது, பக்கத்துல இருக்க பிரதர்கிட்ட பேச முடியாது. யோசிச்சு பாருங்களேன். சபைக்கு எப்பயுமே வெளியே இருந்து பிரச்சனை வரும்போது சபை வளர்ந்துகிட்டே போகும். உள்ள பிரச்சனை வரும்போதுதான் சபை ஒண்ணுமெல்லாம் போகும். சாத்தானுடைய ஒரே தந்திரம் அது ஒண்ணுதான். லேசா வந்து தூவம் போட்டு விட்டு போயிடுவான், அவ்வளவுதான். அதான் சபையில வரக்கூடிய குழப்பங்கள்லாம் என்ன காரணம்? எப்பயுமே ஆரம்பம் வந்து வர்ஷிப்ல தான் ஆரம்பிக்கும். அது ஆண்டவர் சபையிலேயே நடந்தது. அதான் பரலோகத்திலயும் அதான் நடந்துச்சு. லூசிபர் அதே பிரச்சனை தான். இன்னைக்கு சபையில எல்லா சபையிலையும் பாத்தீங்கன்னா, நீங்க நான் வந்து நிறைய சபைக்கு போறதுனால சொல்றேன், எல்லா சபையிலயும் பிரச்சனை வர்றது வர்ஷிப்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. பாத்துருக்கீங்களா?
நீங்க எத்தனை பேர் சபைக்கு போயிருது இல்ல? எல்லாம் அங்க இருந்து மேல இருந்து முன்னாடி இருந்து இப்படி இப்படி காட்டிக்கிட்டே இருப்பான். என் வாலிமை கூப்பிட்டு, என் சத்தத்தை கூட்டு, என் சத்தத்தை கூட்டு, இப்படி காட்டிக்கிட்டே இருப்பான். பாத்துருக்கீங்களா? இது என்னன்னா சத்தத்தை கூட்டுன்னு அர்த்தம். ஏன் சத்தத்தை கூட்டு? கீபோர்டு போடுறவன் எப்படிமா, கிட்டார் அடிக்கிறேன் எப்படிமா, எல்லாரும் பாட்டு பாடுறேன் எப்படிமா, என்னன்னா ஏன் சத்தத்தை கூட்டு. அங்கேயே பிரச்சனை வந்துடும். அப்ப என்னன்னா, முதலாவது நீங்கள் கிறிஸ்துவுக்கு செய்யக்கூடிய சேவை தேவனுக்கு பிரியமாயிருக்கிறது. அது மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டதா இருக்குது. அடுத்து 15வது வசனத்துல 15வது அதிகாரத்துல 14வது அதிகாரத்துல பார்த்தா 15வது அதிகாரத்துல 14 16 வரை வாசிங்க. ரோமர் 15. என் சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும், நல்ல கவனிங்க, நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமா இருக்கிறீர்கள் என்று நானும் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாராகிய பலி, நல்ல கவனிங்க, புறஜாதியாராகிய பலி, அதாவது சபையில இல்லாத அந்நிய மக்கள் அவர்கள் தேவனுக்கு பலியாய் வருவது. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும் படிக்கு, தேவனுடைய பலியாக மாறும் படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும். என்ன சொல்றாரு? சபை என்ன பண்ணணும்? புறஜாதியாராகிய பலி தேவனுக்கு உகந்த பலியா மாறுவதற்கு நான் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். முதல்ல என்ன செய்யணும்? நான் காண்கிற சகோதரனுக்கு என் சபையில நான் கிறிஸ்துவுக்கு பிரியமுள்ள ஊழியக்காரனா, கிறிஸ்துவுக்கு பிடிச்சதை செய்யணும்னா முதல்ல நான் என்ன செய்யணும்? I have to serve one another. கிறிஸ்துவுக்குள்ள நான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பணி சொல்லணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்திமதி சொல்லணும். அது மாத்திரமல்ல, சபையில இல்ல புறஜாதியாராகிய அவர்களும் தேவனுடைய பலியா மாறுவதற்கு பரிசுத்த ஆவியினால அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு அவர்களும் இங்க தேவனுடைய பலியா மாறுவதற்கு நீங்களும் நானும் சுவிசேஷம் ஊழியம் செய்யறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள செய்யக்கூடிய ஊழியமோ வெளியே செய்யக்கூடிய ஊழியமோ என்னவா இருக்கணும்? தேவனுக்கு ஆராதனை செலுத்துவதாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இது பிலிப்பியர் 4வது அதிகாரத்துல 15 18 வரை உள்ள வசனங்கள் வாசிங்க. மேலும் பிலிப்பியரே சுவிசேஷத்தின் ஆரம்பத்திலே நான் மக்கெதோனியாவில் இருந்து புறப்பட்ட போது கொடுக்கல் வாங்கல் காரியத்தில் நீங்கள் மாத்திரம் எனக்கு உடன்பட்டதே அல்லாமல் வேறொரு சபையும் உடன்படவில்லை என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நான் தெசலோனிக்கேயில் இருந்த போதும் என் குறைச்சலை நீக்கும்படி நீங்கள் 2 தரம் அனுப்பினீர்கள். உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். என்ன சொல்றாரு? நான் மக்கெதோனியால இருந்தேன், தெசலோனிக்கேல இருந்தேன். எனக்கு எங்கெல்லாம் நான் போனனோ அப்ப என்னுடைய தேவைகளை சந்திப்பதாக நீங்கள் எனக்கு காணிக்க அனுப்பிச்சீங்க. பிலிப்பாய் பட்டணத்துல உள்ள சபை ஊழியத்தின் தேவைகளை, serving all the needs of the ministry is worship to God. ஆண்டவருடைய ஊழியத்தின் தேவைகளை நிறைவு செய்வதும் ஒரு வகையான ஆராதனை என்று சொல்லக்கூடியதாக இங்க இருக்கிறது. அடுத்து எபேசியர் 5வது அதிகாரம் 8 10 வரை உள்ள வசனங்கள் பாருங்க. முற்காலத்தில் நீங்கள், நல்ல கவனிங்க, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். யாரு? நம்ம இருள்ல இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம். இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீர்கள். இப்ப கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறோம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். A personal holiness, நமக்குள்ள சுத்தமாகிறது. நல்ல கவனிங்க, ஒரு ஆராதனை என்பது என்ன? முதல்ல நான் வெளியே உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு பணிவிடை செய்வது, வெளியே இருக்கிறவங்களை சுவிசேஷ ஊழியம் பார்க்கிறது, ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பது. அது மாத்திரமல்ல, என்னுடைய உள்ளான வாழ்க்கை மாற வேண்டும். A personal sanctification. நான் அந்தகாரத்துல இருந்தேன், இப்ப வெளிச்சத்துல வந்துட்டேன். இப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் நடக்க வேண்டும். அப்ப நான் வெளிச்சத்தின் பிள்ளையா நடக்கிறதுக்கு நான் ஒளியில நடக்க இருளின் கிரியைகளை விட்டு நான் வெளிச்சத்தின் பிள்ளையா வெளிச்சத்தின் கிரியைகளை செய்யறவனா நடக்கிறதுக்கு இந்த சபை வழி செய்ய வேண்டும்.
இத ரொம்ப அருமையா பிலிப்பியர் 1வது அதிகாரம் 10வது வசனம், நீங்க இங்கிலீஷ் பைபிள்னா 11வது வசனம், பிலிப்பியன்ஸ் 1:10 வாசிங்களேன். தேவனுக்கு மகிமையும், நல்லா கவனிங்க, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி, என்ன உண்டாகணும்? துதி, ஆராதனை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அல்லேலூயா. நம்ம எல்லாமே என்னன்னா கனி கொடுக்கிறவங்களா மாறணும். யாருக்கு? தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கனி கொடுக்கிறவங்களா மாறணும். அப்ப நான் கனி கொடுக்கிறவனா மாறணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நான் தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகிறதுனா என் வாழ்க்கையில நீதியின் கனிகளால் நான் நிரப்பப்பட வேண்டும். நீதியின் கனிகள் என்ன? நீங்க கலாத்தியர் 5வது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச 9 விதமான கனிகள், கலாத்தியர் 5:21-22 பார்க்கிறோம். 9 கனிகளும் நிறைந்த நம்ம வாழ்க்கை என்னவா மாறணும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையா நான் மாறணும்னா நான் என்ன அப்படி பண்ணும்போதுதான் என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு ஆராதனை செய்வதா இருக்கும். அப்ப என்னுடைய ஒரு சபையினுடைய ஆராதனை என்பது என்ன? சபை உள்ளுக்குள்ள உள்ளவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சர்வ் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊழியம் செய்யணும். அது மாத்திரமல்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து புரஜாதியாராகிய பலிய தேவனுடைய பலியா மாற்றி கொண்டு வரணும். மூன்றாவதாக சபையில நம்ம என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஒருவர் நம்ம ஊழியத்துக்கு உதவி பண்ணுவது மாத்திரமல்ல, பர்சனல் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாகி அதன் மூலமாய் நான் ஆவியின் கனிகளை கொடுக்கிறவனா வரும்போது தேவன் துதிக்கப்படுவார். அப்போ ஒரு சபை என்பது என்னன்னா கட்டடம் கிடையாது. ஹலோ, இந்த கட்டடத்துல ஆண்டவர் இல்ல, உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறாரு. இந்த கட்டடத்துல எங்க வேணாலும் ஆராதனை பண்ணலாம். அதை நம்ம அடுத்து வர்ற செய்திகள்ல பார்ப்போம். என்ன முக்கியம்னா நம்ம வாழ்க்கை மாற்றப்பட வேண்டும். நம்ம ஒரு குடும்பமா வரும்போது நம்ம வைத்திருக்கிற நீதியின் கனிகள் அதன் மூலமாய் தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாயும் தேவன் துதிக்கப்படக்கூடியதாயும் இருக்கணும். இத அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது ரொம்ப அழகா இது மொத்தத்தையும் சம்மரைஸ் பண்ணி 2வது அதிகாரத்துல முதல் 3 வசனங்கள் ரொம்ப அழகா சொல்றாரு. பாருங்க, 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 2வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிங்க. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். ஒரு நிமிஷம் இருங்க. எல்லா மனுஷருக்காகவும். எப்படி? நீங்க ஓட்டு போடாத அரசியல்வாதி உங்களுக்கு மேல பிரதம மந்திரியாவோ பிரசிடென்டா வந்தா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? ஹலோ, உங்களுக்கு பிடிக்காத ஒருத்தர் நீங்க ஓட்டு போடாத ஒரு விஷயம் சபையில நடந்தா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? எல்லா மனுஷருக்காகவும். எப்படி? உங்களுக்கு கரைச்சல் கொடுக்கிற ஹஸ்பண்டோ இல்ல கரைச்சல் கொடுக்கிற மனைவியோ இல்ல பிள்ளைகளோ இருந்தா நீங்க நன்றி சொல்றீங்க, ஆண்டவரே நன்றி இந்த மனுஷியை கொடுத்தீங்க, ஆண்டவரே நன்றி இந்த கணவனை கொடுத்தீங்கன்னு. இப்படி பிரச்சனை உள்ள பிள்ளையை கொடுத்தீங்க, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? போட்டுக்கல வசனம். ஏன் அதுல மட்டும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூஷன் இருக்கா? நான் இவருக்கு மட்டும் பார்க்க மாட்டேன், இவருக்கு மட்டும் நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு எக்ஸ்க்ளூஷன் கமெண்ட் கொடுத்திருக்கிறாரா? எல்லா மனுஷருக்காகவும். நம்ம யோவான் 6வது அதிகாரத்துல பார்த்தோம். எல்லாரும் வாழ்க்கையில் அவசியம். காட்டி கொடுக்கிறவனும் அவசியம், நம்மளை அடிக்கிறவனும் அவசியம், கல்லை விட்டு எறிகிறவனும் அவசியம், உதவி பண்றவனும் அவசியம். அவன் ஊழியத்தை பார்க்கணும். நம்ம அதை பத்தி கவலைப்படக்கூடாது. நம்ம யார் என்று அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நமக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வர்றதுக்கு ஆண்டவர் அப்படி ஆளுங்களை கொண்டு வர்றாரு. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி பசங்க எப்பயுமே சொல்லுவாங்க, அண்ணன் எனக்கு கோபமே வராது, ஆனா கல்யாணம் ஆனதுல இருந்து வெல்கம் டு ரியல் வேர்ல்ட். என்ன கண்ணாடி வாங்கிட்டேன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள என்ன இருக்குங்கிறத காட்டுறாங்க, அவ்வளவுதான். இவ்வளவு காலம் காட்டுறதுக்கு ஆள் இல்ல, சந்தர்ப்பம் இல்ல, இப்ப வெளியே வருது, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்களேன். எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பம் பண்ணுங்க. வாசிங்க. நாம் எல்லா பக்தியோடும்
நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்ப என்னன்னா, நான் எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணி அந்த பகுதியிலையும் அந்த நாட்கள்லயும் நம்ம சந்தோஷமா ஆண்டவர் God is sovereign, அவர் நித்திய தேவன், அவர் எல்லாவற்றிற்கு மேலும் அதிகாரம் வைத்திருக்கிறார், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நான் அவருக்கு நன்றி செலுத்தும் போது என்னுடைய வாழ்க்கை தேவனை துதிக்கிறதாக மாறிவிடும். அப்ப நான் என்னன்னா, எல்லா மனுஷருக்காகவும் உங்களால ஸ்தோத்திரம் சொல்ல முடியுதா? ஒரு நிமிஷம் இருங்க. சபையில உள்ள எல்லாருக்கும் உங்களால நன்றி சொல்ல முடியுதா? ரொம்பலாம் வேணாங்க. ஏன்னா நம்ம உடனே பிரதம மந்திரி, பிரசிடென்ட் இப்படி நிறைய பேரை பார்த்துட்டு நம்ம வாழ்க்கையை போட்ட விட்டுறக்கூடாது. உங்களுக்கு, உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு, உங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு, இங்க சபையில ஆவிக்குரிய குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் நன்றி சொல்ல முடியுதா? அது கொஞ்சம் கஷ்டம். என்ன அதுதான் ஆண்டவர் சொல்ல சொல்றாரு. எபிரேயர்ல எழுதும்போது எபிரேயர் 13வது அதிகாரத்துல ரொம்ப பிரதானமான ஒரு பகுதி பாருங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 12 இருந்து வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் நம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆகையால் நாம் அவருடைய நிந்தையை சுமந்து எதை சுமக்க சொல்றாரு? அவர் வந்தாரு, மக்களை ஆசீர்வதிச்சாரு, எல்லாம் பண்ணாரு. ஆனாலும் அவரை நிராகரித்து நகரத்திற்கு புறம்பே அவரை கொலை செய்தாங்க. அவருடைய நிந்தையை சுமக்க சொல்லியிருக்கு. நமக்கு என்னது சொல்ல சொல்லியிருக்கு? நிந்தையை சுமந்து பாளையத்துக்கு புறம்பே அவரிடத்திற்கு புறப்பட்டு போக கடவோம். நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. பிரச்சனை என்னன்னா, நம்ம இங்க உள்ளதை தேடக்கூடாது. மெய்யான நகரம் நமக்கு இங்கே இல்லை. வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின், நல்ல மெதுவா பாருங்க, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலியை, மறுபடியும் பலிதான். நல்லா கவனிங்க. Again it's a sacrifice. மறுபடியும் என்னன்னா, இந்த பலி என்னன்னா, உங்க உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. இந்த உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி என்ன? நிந்தையை எடுத்துக்கொண்டு வரும்போது, உங்களுக்கு என்ன பாடு அனுபவிக்கும் போது உங்களுடைய பலி, உதட்டுல இருந்து பலி வரணும். பலி வழியாக வரக்கூடிய துதி என்னன்னா, ஐயா எனக்கு வலிக்குது, ஆனா நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அதான் பலி. நான் சந்தோஷமா இருக்கும் போது இல்ல, எனக்கு வலிக்குது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உன்னுடைய அனைத்து நோய்களையும் தூக்கி சுமந்தார், ஆனா எனக்கு வலிக்குது, ஆனாலும் நான் ஆண்டவரை நம்பி அவருக்கு நன்றி சொல்லுவேன். என்னுடைய குடும்ப ஆசீர்வாதமா இருக்குன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆனா என் குடும்பத்துல எல்லாமே குழப்பமா இருக்கு, இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அது என் ஸ்தோத்திர பலி. என் பிள்ளைங்க கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு வசனம் சொல்லுது, ஆனா என் பிள்ளைங்க வந்து தூரமா போய் கொண்டிருக்கிறாங்க, இருந்தாலும் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவேன். அது என் வாயிலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலி. எனக்கு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வாருன்னு சொல்றாரு, ஆனா என் வாழ்க்கையில நடக்கிறது பூரா தலையில போகுது, ஆனாலும் நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அதான் என் வாயிலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலி. பலி சும்மா வராது. ஏன்னா வலி இருந்தாதான் பலி வரும். அதனாலதான் 12வது வசனத்துல உங்களுக்கு வாசிக்க சொன்னேன். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல என்ன, ஓசியா புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம் என்னன்னு சொல்லுது? உங்களுடைய உதடுகளின் காலை என்று சொல்லுகிறது. அங்க காலை என்ன? நம்ம லேவியர் 9வது அதிகாரத்துல 23, 24வது வசனத்துல பாக்குறோம். காலை கொல்லப்பட்டு அங்கு கொண்டு வந்து வைக்கும் போது அந்த பலியை எடுத்துக்கொள்ள பரத்திலிருந்து ஆவி வருகிறது, அந்த பலியை எடுத்துக்கொள்ளுகிறது. புதிய ஏற்பாட்டுல நம்ம கொல்லப்பட்ட பலியில ஜீவ பலி என்று ரோமர் 12:1 சொன்னது போல, நான் என்னுடைய ஜீவ பலி என்ன? நான் உயிரோட இருக்கிறேன், நான் நிந்தையில போறேன், பாடுகளுக்கு மத்தியில போறேன், போராட்டங்கள் மத்தியில போறேன், ஆனாலும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன்னு சொல்லி ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய துதி பலிகளை செலுத்துவதாகத்தான் சபை இருக்கணும். பாடு வரும், போராட்டம் வரும், நிந்தை வரும், அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. காரணம் என்ன? அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அதனாலதான் எபிரேயருக்கு சொல்லுவது 13வது அதிகாரத்துல சொல்றாரு, நீ எப்பொழுதும்
நீ வாயில வரக்கூடிய ஸ்தோத்திர பலிகளோட வான்னு சொல்லிட்டு 10வது அதிகாரத்துல 22வது வசனத்துல பாருங்க. 10வது அதிகாரம் 24வது வசனம் வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி. நல்ல மெதுவா நிதானமா ஒரு யோசிங்களேன். அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி, உங்களை ஏவப்படும்படி, நீங்க செய்வதற்கு உங்களை தூண்டுவதற்காக என்ன செய்யணும்? ஒருவரை ஒருவர் கவனித்து சபை கூடி வருவதிலே சிலர் விட்டு விடுகிறது போல. சபை கூடி வந்தா என்ன செய்யணும்? ஒருவர் ஏவணும். என்ன செய்யறதுக்கு? அன்பு செலுத்துவதற்கும், என்ன மறந்துட்டீங்க? அதுக்கு நற்கிரியைகளுக்கும். நற்கிரியையில் பார்க்கும்போது என்ன செய்யணும்? ஆண்டவருக்கு மற்றவர்கள் ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்ப நம்ம என்னன்னா கூடி வருவதில் என்னத்துக்காக வர்றோம்னா, ஒருத்தர் நம்ம கூடி வருவது உங்களை அன்புல ஏவுறதுக்கும், உங்களை நேசிக்கிறவங்களை நேசிக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் வசனம் மட்டும் தெரியும், சத்துருக்களை நேசியுங்கள். யாராவது சத்துருன்னு சொல்றோமா? நடைமுறை வாழ்க்கையில சொல்லுது. ஆனா உங்க எதிரிகளை நீங்க நேசிக்க முடியுதா? எதிரி வேணாங்க, நம்ம பக்கத்துல உள்ளவங்களை நேசிக்க முடியுதா? சும்மா பக்கத்துல இருக்க திரும்பி பார்க்காதீங்க. இருப்பாங்க பக்கத்துல இருக்கவங்களை நேசிக்க முடியுதா? யோசிச்சு பாருங்க. நம்ம என்ன கூடி வர்றது எதுக்கா? ஏவணுமா உங்களை? எப்படி? அன்பு செலுத்துறதுக்கும், என்ன பண்றதுக்கு? நற்கிரியை பண்றதுக்கும் உங்களை ஏவி வருவதற்காக நம்ம கூடி வரணும். அப்ப என்னன்னா, ஆண்டவரே நான் உங்களை அன்பு செலுத்துறேன்னு சொன்ன மாத்திரத்துல நீங்க ஆராதனையில வந்து சொன்னீங்கன்னா, அடுத்து கார்ல ஏறி உட்கார்ந்ததுமே பிரச்சனையை தான் கொண்டு வந்து வருவார். இப்பதானே ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே நான் உங்க அன்பு செலுத்துறேன், செலுத்து பாப்பா. ஆண்டவர் இதெல்லாம் உடனே ஆன்சர் பண்ணார். எப்படி? ஆண்டவரே நான் உண்மை போல மாற வேண்டும், உண்மை போல நான் எல்லாரையும் அன்பு செலுத்த வேணும். ஏறி உட்கார்ந்த உடனே மனைவி கேட்பாங்க, என்ன நீ வெளியே சாப்பிட்டு போயிருமா? எனக்கு வீட்டுல வேலை இருக்கணும். இல்ல கணவன் கேட்பாரு மாத்தி, அவ்வளவுதான், உடனே தட. இல்லைன்னா பிள்ளை ஏறி உட்கார்ந்து இந்த சொனியனோட. எப்படி? யோசிச்சு பாருங்களேன். அன்பு செலுத்துறோம்னு சொன்னா உடனே ஆண்டவர் ஆன்சர் பண்ணிடுறாரு. இந்த ராஜா உடனே நீ செய், இந்த நீ என்கிட்ட கேட்டு வந்த, இந்த அன்பு செலுத்து, நற்கிரியை பண்றதுக்கு இந்த ஏவ விட்டு வந்திருக்க, இந்த நீ போய் செலுத்தி காட்டு. அதனாலதான் சபை கூடி வருவதை விட்டுறாதீங்கன்றாரு, மற்றவர்கள் சொல்வது போல. ஏன்னா எப்ப வந்து இது என்ன வரும்னா, எப்பவுமே வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறீங்களா இல்ல நீங்க யார ஆராதிக்கிறீங்கன்னு. ஆதாமும் ஏவாளும் முதல்ல ஆண்டவரை ஆராதிச்சாங்க. ஏவாள் என்ன பண்ணா? சாத்தானோட சொல்ல கேட்டு அவனை ஆராதிச்சா, பொழுது போச்சு. அடுத்து ஏபேல் அண்ட் காயின், அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான், பொழுது போச்சு. இஸ்ரவேல் தேச மக்களை தெரிந்தெடுத்தார். நீங்க என்னுடைய பிள்ளைகள் என்று தெரிந்தெடுத்த ஆண்டவர் அவங்களை என்ன பண்ணாரு? நீ வந்து என்ன பண்ணு, என்னை ஆராதி. அதை போன முறை பார்த்தோம். நீ என்னுடைய சேஷ்டபுத்திர குமாரன், நீ என்னை ஆராதின்னு கூப்பிட்டாரு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க? ஆண்டவரை விட்டு தூரம் போனாங்க. அதனால அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கை 7வது அதிகாரம் 38 இருந்து 43 வரை உள்ள வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்றாரு, ஏன் நான் உங்களை அழைச்சு கொண்டு வந்தேன், நீங்க என்னுடைய பிள்ளைகளா இருக்கணும், என்னை ஆராதிக்கிற மக்களா இருக்கணும்னு. ஆனா நீங்க அதுல தவறிட்டீங்க, அதனால நீங்க சிதறடிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அந்த தெளிவா அவருடைய காரியங்களை சொல்லி கொடுக்கிறார். சொல்லி குடிச்சிட்டு என்ன சொல்றாரு? நீங்க வந்து எப்படி இருக்கணும்? இது புதிய ஏற்பாட்டுல சொல்லுவோம். அந்த வசனம் வாசிங்களேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 38 இருந்து. சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. இவனுக்கு நம்முடைய பிதாக்கள் கீழ்ப்படிய மனதாயிராமல் இவனை தள்ளிவிட்டு தங்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பி ஆரோனை நோக்கி எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்கு உண்டு பண்ணும் என்று சொல்லி அந்நாட்களில் ஒரு கன்றுக்குட்டியை உண்டு பண்ணி அந்த விக்கிரகத்திற்கு பலியிட்டு தங்கள் கையின் கிரியைகளில் களி கூர்ந்தார்கள். அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வானசேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்புக் கொடுத்தார். புரிஞ்சுதா? என்னைக்கு நீங்க வந்து ஆண்டவரை ஆராதனை செய்வதை விட்டுட்டீங்களோ அன்னைக்கே நீங்க துரத்தி அடிக்கப்பட்டுருவீங்க.
அப்போ ஒரு சபை என்பது என்னன்னா, எப்பொழுதும் ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதற்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. அதற்கு தான் ஆண்டவர் சபை கொண்டு வந்தார். நீங்க பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம், இதை மறக்காதீங்க. 3:3 சொல்லுங்க. பிலிப்பியர் 3:3 இதை நீங்க போய் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. ஏன்னா வேற வேற வசனம் எல்லாம் மனப்பாடம் பண்றீங்க. சமூகம் முன்னாடி போகும் பின்னாடி வரலாம் மனப்பாடம் பண்றீங்க. இப்படி ஏதாவது நல்ல வசனங்களை ஞாபகம் வச்சு மனப்பாடம் பண்ணி வச்சோம். பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது வசனம். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இராமல், முதல்ல என்னன்னா, உங்களுடைய மாம்சத்தின் மேல நம்பிக்கை கூட, உங்க சுயத்தின் மேல நம்பிக்கை இல்லாம ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து, என்ன ஆவியினாலே, எது ஆவியினாலே ஆராதிக்கிறவர்கள் எப்படி ஆராதிக்கணும்? ஆண்டவரை உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கணும். இங்க என்ன சொல்றாரு? ஆவியிலே தேவனை ஆராதிக்கிறவர்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். என்ன? நான் ஆராதனை பிதாவாகிய தேவனுக்கு செய்யணும். யார் மூலமா செய்யணும்? ஆவியின் மூலமாய் நான் ஆராதனை செய்யணும் பிதாவுக்கு. அதுல யார் மகிமைப்படணும்? இயேசு கிறிஸ்து மகிமைப்படணும். அதுதான் சபையினுடைய நோக்கம். The church is there to worship God in spirit in glorifying the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்தி பிதாவாகிய தேவனை ஆவியிலே அபிஷேகம், ஆவியிலே நிரம்பி நாம் ஆவியிலே ஆண்டவராகிய பிதாவாகிய தேவனுக்கு ஆராதனை செலுத்தி தன்னுடைய மாம்சத்தின் மேல் தன்னுடைய சுயத்தின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருப்பதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம். The church is to worship God in spirit in glorifying the Lord Jesus Christ. இதுதான் சபையினுடைய நோக்கம். வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையவே கிடையாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க சபையில வர்றீங்க, சபையில இருந்து உங்களுக்கு இன்னைக்கு நிறைய கோர்ஸ் நடத்துறாங்க, அது நடத்துறாங்க, மேரேஜ் கோர்ஸ், இந்த கோர்ஸ், அந்த கோர்ஸ், என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் வேற விஷயம். ஆனா சபையினுடைய பிரதான நோக்கம் என்னவென்றால், பிதாவாகிய தேவனை ஆவியில் ஆராதித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுவதுதான் சபையினுடைய பிரதான நோக்கம். அதற்கு தான் சபை. இந்த சபை இருப்பதும் இதற்கு தான். நம்ம ஆண்டவரை ஆவியில் ஆராதனை செய்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கு மகிமைப்படுவதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டு இங்கு உலக தமிழ் கிறிஸ்தவ ஐக்கியம் என்ற ஒரு சபையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எபேசியர் 3வது அதிகாரத்துல கடைசி 2 வசனங்கள் வாசிங்க. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறது வசனம் நம்ம எல்லாரும் தெரியும். அதனாலதான் அந்த வசனத்தை வாசிக்க சொன்னேன். மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சபையிலே என்ன, இங்க நல்லா கவனிங்க. அதை தொடர்ந்து வாசிச்சாதான் உங்களுக்கு புரியும். ஏன்னா நம்ம எல்லாமே அந்த 20வது வசனத்தை மட்டும் எடுத்து சொல்லிட்டு விட்டுருவோம். நல்லா கவனிங்க. 20வது வசனத்தோட அந்த வசனம் நிக்கல. சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லாம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனை ஆராதிப்பதற்கு தான் சபையே. சபை வேற எதுக்கும் கிடையாது. சபை ஒரு ஆளை பிரதானப்படுத்துறதுக்கு இல்ல, ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதற்காக தான் சபை உருவாக்கப்பட்டது. சபை அதற்காகத்தான் இருக்கு. ஏன்னா இதை தவிர்த்து வேற எந்த ஒரு காரியத்திலையும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு கடிதம் எழுதும் போது, கொரிந்து சபையில 12வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்துல ஆவியின் வரங்கள் என்னன்னு எழுதுறாரு. 14வது அதிகாரத்துல அந்த வரங்களை எப்படி உபயோகப்படுத்தணும்னு எழுதுறாரு. 13வது அதிகாரம் கல்யாணத்துக்கு எழுதி வச்சிருக்கிறாரு. இப்படித்தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. எப்படி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் வாசிக்கிறாங்க. அதனால என்ன நினைச்சுறாங்க, இது கல்யாணத்துக்கு எழுதி வச்ச அதிகாரம் கிடையாது. பவுல் எழுதும்போது அதிகாரம்லாம் போட்டு எழுதல. ஏன்னா இதெல்லாம் வரங்கள். இதை நீ எப்படி உபயோகப்படுத்தணும்னா இந்த அன்புலதான் உபயோகப்படுத்தணும்னு எழுதுறது. அங்க எழுதும் போது நவமான பாஷை பேசுவதை குறிச்சு சொல்றாரு.
ஒரு சபையில நம்ம கூடி வரும்போது எப்படி நவமான பாஷை பேச வேணும் அப்படின்னு சொல்லும் போது அங்க ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 23வது வசனம் பாருங்க. ஆகையால் சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து, சபையார் எல்லோரும் ஏகமாய் கூடி வந்து, இப்ப நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிற மாதிரி சபையார் எல்லாம் ஏகமாய் கூடி வந்து எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசிக் கொள்ளும் போது கல்லாதவர்களாவது அவிவிசுவாசிகளாவது உள்ளே பிரவேசித்தால் அவர்கள் உங்களை பைத்தியம் பிடித்தவர்கள் என்பார்கள் அல்லவா. எல்லாரும் தீர்க்க தரிசனம் சொல்லுகையில் அவிவிசுவாசி ஒருவன் அல்லது கல்லாதவன் ஒருவன் உள்ளே பிரவேசித்தால் அவன் எல்லாராலும் உணர்த்துவிக்கப்பட்டும் எல்லாராலும் நிதானிக்கப்பட்டும் இருப்பான். அவனுடைய இருதயத்தின் அந்தரங்கங்களும் வெளியரங்கமாகும். அவன் முகம் குப்புற விழுந்து, என்ன ஒரு அறிவில்லாதவன், கல்லாதவன், ஆண்டவரை அறியாதவன் உள்ள வரும்போது, சபைக்குள்ள வரும்போது அவன் முகம் குப்புற கீழே விழுந்து தேவனை பணிந்து கொண்டு தேவன் மெய்யாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று அறிக்கை செய்வான். என்ன உள்ள வந்து இங்கதான் ஆண்டவர் இருக்கிறார்னு அவன் கீழே விழுந்து பணிந்து குனிந்து ஆண்டவரை தொழுது கொள்வான். சபையினுடைய நோக்கம் என்ன? சபையினுடைய வரங்கள் எதற்காக? நீங்க வரங்களை உபயோகப்படுத்தும் போது ஆண்டவரை அறியாதவர்களும் உள்ள வரும்போது அவர்கள் தாழ குப்புற கீழே விழுந்து ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே நீர்தான் மெய்யான தேவன் என்று சொல்லி அறிக்கை செய்து ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறவர்களாய் வரக்கூடிய ஒரு காரியத்துக்கு தான் சபை இருக்கு. அப்ப சபை எதுக்காக இருக்கு? தேவனை மகிமைப்படுத்துவதும் தேவனை ஆராதிப்பதற்காகத்தான் இருக்கு. அது கல்லாதவன் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உள்ள வரும்போது என்ன பண்ணணும்? இங்கதான் மெய்யான தேவன் இருக்கிறார் என்று சொல்லி அறியாதவனும் ஒரு நொடியில அறிந்தவனாய், தேவனை புரிந்து கொண்டவனாய், தேவனை ஆராதிக்கிறவனாய் வர வேண்டும். நம்ம யோவான் 4வது அதிகாரத்துல இருந்து அந்த செய்திகளை பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த ஸ்திரீ கிட்ட சொல்றாரு ஆண்டவர், நீ போய் உன் புருஷனை கூப்பிட்டுட்டு வா. அவன் என்ன சொல்றான்? எனக்கு புருஷன் இல்ல. பாதி உண்மை சொல்றான். நம்மளும் ஆண்டவர்கிட்ட அப்படித்தான் பார்ஷியல் ட்ரூத் தான் அவன் சொல்லுவோம், மீதியெல்லாம் சொல்ல மாட்டோம். எது நமக்கு தேவைன்னு நினைக்கிறோமோ அதை மட்டும் தான் சொல்லுவோம். எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா எது இருக்கோ அதை மட்டும் தான் கட் பண்ணி மேலே போடுறான். என்ன ஒரு நிமிஷத்துல என்னது சொன்னோமோ அதை மாத்தி வேற எதை போட்டு சொல்லி கொடுத்துற மாதிரி ஆயிடுது இல்ல. அந்த மாதிரி இவன் வந்து இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, ஆமா நீ சொன்னது சரிதான், ஏற்கனவே நீ 5 புருஷன் கூட இருந்த, இப்ப இருக்குது 6வது ஆளுன்னு சொன்ன மாத்திரத்துல உடனே என்ன சொல்றான்? நீ தான் வரப்போகிற தீர்க்கதரிசி என்று அறிகிறேன் போய் ஊருக்குள்ள போய் சொல்றார். இவர்தான் அவரோ மேசியாவோ வந்து பாருங்கள் போய் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். என்ன, ஒரு ஆண்டவரை அறியாதவர்கள் வரும்போது அவர்களுடைய உள்ளத்துல உள்ள காரியங்களை சொல்லக்கூடியதா தீர்க்க தரிசனம் கேட்கும் போது அவர்கள் தாழ கீழே விழுந்து பணிந்து குனிந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அதுதான் சபை. இது மாத்திரம் இல்ல, நம்ம பார்க்கிறோம் ஆதி, அதுக்கப்புறம் இஸ்ரவேல் தேசம், அதுக்கப்புறம் இப்ப இருக்க சபை, அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமா நம்ம இருக்கக்கூடிய சபைகளுக்கு என்னன்னு அடுத்து நீங்க ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ரெவலேஷனுக்கு வாங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு வாங்க. எங்க அங்க சபை எப்படி இருக்க போது பாருங்க. பரலோகத்துல இருக்க சபை பாருங்க. 4வது அதிகாரத்துல 10வது வசனம் வாசி. கொஞ்சம் வசனம் வாசி. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, எல்லாம் கிரீடத்தை எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கீழே வச்சுட்டு தாழ கீழே விழுந்து பணிந்து குனிந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களாய். இந்த கிரீடத்தை கலட்டி வைக்கணுங்கிறது என்ன தெரியுமா? நம்ம சரீரத்தை சுயத்தை நான்கு இருக்காம இருக்கிறது தான். எதுக்கு நிறைய பேர் மொட்டை அடிக்கிறாங்க? ஏன்னா முடிதான் ஒருத்தனோட ஆளை அழகா காட்டுறது, காட்டாம இருக்கிறது. கவனிச்சிருக்கீங்களா? அதனாலதான் முடி எடுக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா நான் என்னைய தாழ்த்துறேன் அப்படின்னு சொல்றதுக்கு அடையாளமா. கிரீடத்தை கலட்டுறதுன்னா என்ன? நீங்க தான்
எல்லா மகிமைக்கும் பாத்திரர் நீர்தான் என்று சொல்லக்கூடியதாய் அங்க ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. அடுத்த 5வது அதிகாரத்துக்கு வாங்க. 14வது வசனம். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமென் என்று சொல்லின 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். மறுபடியும் பாருங்க, அங்கேயும் ஆராதனை தான். அடுத்து 11வது அதிகாரத்துல 16, 17 வாசிங்க. அப்பொழுது தேவனுக்கு முன்பாக தங்கள் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்த 24 மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தராகிய தேவனே, அவருக்கு தான் ஆராதனை. கீழே விழுந்து முகங்குப்புற கீழே விழுந்து செய்யக்கூடிய ஒரு ஆராதனை. 14வது அதிகாரம் 7வது வசனம். நீங்க பாருங்க, புஸ்தகம் முழுவதும் பாருங்க. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. என்ன நியாய தீர்ப்பு கொடுக்க போறதுக்கு முன்னாடி அங்க என்ன ஆராதனை தான். ஆண்டவருக்கு ஆராதனை, ஆண்டவருடைய சபை இது, அங்க ஆராதனை தான். அடுத்து 15வது அதிகாரத்துல 4லிருந்து 6 வரை. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். யார் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் எல்லா தேசங்களும், பூமியில் உள்ள எல்லா தேசங்களும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். எல்லா தேசமும், எல்லா மக்களும், எல்லா ஜாதிகளும், எல்லா தேசங்களும், எல்லா கோத்திரங்களும், மூப்பர்களும் எல்லாரும் வந்து என்ன, நீரே ஆண்டவர், நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர் என்று சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கிற காரியத்தை நம்ம பார்க்க முடிகிறது. நியாய தீர்ப்பு நாளையும் சரி, மில்லேனியத்திலையும் சரி, அதற்கப்புறம் உள்ள எட்டர்னல் கிங்டம் என்று சொல்லக்கூடிய நித்திய ராஜ்யத்திலையும் தேவனை ஆராதிக்கிறத தான் நம்ம சபையில பார்க்கிறோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் முழுவதும் பார்க்கிறோம். சபை எதற்காக இருக்கிறது? நித்தியத்துக்கு வரப்போகிற நாட்கள்லயும் சபை என்ன, ஆண்டவரை ஆராதிப்பதற்காகத்தான் இருக்கு. அப்ப ஆண்டவரை ஆராதிப்பது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு பரிசுத்த ஆவியின் மூலமாய் அவருக்கு ஆராதனை செய்வது, அவரை தொழுது கொள்வதற்காகத்தான் சபை இருக்கு. நான் ஆரம்பிக்கும் போது ஒரு கேள்வி கேட்டேன். சபையோட பர்பஸ் என்னன்னு கேட்டா 2 காரியம் சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து என்ன, சுவிசேஷ ஊழியம் சொல்றது, இன்னொன்னு இங்க உள்ளுக்குள்ளவங்கள சீசர்களா மாத்துவதுன்னு. பிரதான நோக்கம் என்னன்னா ஆண்டவரை ஆராதிக்கிறது. ஆண்டவரை ஆராதிக்கும் போதே அந்த ஆராதனையே நாம் ஒருவருக்கொருவர் பணிவிடை செய்யக்கூடியதா, இங்கு உள்ள பரிசுத்தவான்கள் ஒருவரை ஒருவர் நல் கிரியைகள்லையும் அன்புலையும் ஏவப்படக்கூடிய மக்களா மாற்றுவது மாத்திரமல்ல, வெளியே இருக்கிற ஆண்டவரை அறியாத மக்களுக்கு சுவிசேஷ ஊழியம் செய்வதையும், இந்த 3ஐயும் சேர்த்துதான். இது எப்ப வரும்னா, முதலாவது நீங்கள் ஆண்டவரை ஆராதனை செய்யும் போது மீதி 2ம் பை ப்ராடக்டா வந்துடும். அப்ப என்னன்னா, ஒரு சபையினுடைய பிரதான நோக்கம் எதற்காக இருக்க வேண்டும்? ஆண்டவரை ஆராதனை செய்வது. ஆராதனை செய்வது நம்மளுடைய வாழ்க்கை முழுவதும் நாம் வாழுகிற வாழ்க்கை எப்படி தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோம் என்பதுதான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனத்துல ரொம்ப அழகா முடிக்கிறார். அப்பாலே போ சாத்தானே, நீ உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரை மாத்திரமே தொழுது கொள்வாயாக. ரொம்ப தெளிவா ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். என்ன? Get behind me, Satan. You will worship only the Lord your God. ஆண்டவர் ஒருவரை மாத்திரமே ஆராதனை செய்கிறவர்களா. அப்ப நம்மளுடைய பிரதான நோக்கம் என்ன? இந்த சபையினுடைய பிரதான நோக்கம் என்ன? நம்ம வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறவர்களா. அதனாலதான் நம்ம வேத வசனம் வாசிக்கிறவர்களாய், வேத வசனத்தை நேசிக்கிறவர்களாய், வேத வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், வேத வசனத்தை நாம் பாடுகிறவர்களாய், நம்மளுடைய எல்லா அடிப்படையும் என்ன? வேத வசனத்தை குறித்ததாக இருக்க வேண்டும். அப்பதான் நம்மளுடைய ஆராதனை ஆண்டவருக்கு உகந்த ஆராதனையா இருக்கும். ஒரு சபை எதற்காக உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்துல போக முடியும். ஆனா இன்றைக்கு சபைகள் அதை விட்டு தூரம் போயிடுச்சு. நான் ஒரு கதை சொல்றேன், அப்ப உங்களுக்கு நல்லா புரியும்.
நம்ம எல்லாருக்கும் தாஜ்மஹால் தெரியும் இல்லையா? ஷாஜஹான் கேட்டாரு, எதுக்காக? தன்னுடைய மனைவி மும்தாஜ் மேல வைத்திருந்த அன்பின் அடிப்படையில ரொம்ப சோகமா போய் டிப்ரெஷன்ல போயிட்டார். அப்ப என்ன பண்ணாரு, நான் என் மனைவியை எவ்வளவு நேசிக்கிறேன், என் மனைவிக்காக ஒரு கட்டளை இது கட்டணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துல இவ்வளவு பிரமாதமா ஆரம்பிக்கல. ஆனா ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அவருக்கு ரொம்ப இது வந்துருச்சு. நிறைய ஆர்கிடெக்ட் அவங்களை எல்லாம் கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணி கட்ட ஆரம்பிச்ச உடனே நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் போக ஆரம்பிச்சது. என்ன ஆரம்பிச்சது, அந்த மும்தாஜ் மேல இருந்த ஒரு தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சு கட்டடம் கட்டுறதுல ரொம்ப கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கவனிங்க, எதுக்காக கட்டடம் கட்ட ஆரம்பிச்சாரு? மும்தாஜ் மேல வச்சிருந்த அன்புனால, அவளை நினைவு கூறணுன்றக்காக. அப்ப இந்த கட்டடம் போகும்போது ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தாரு. அப்ப கட்டடத்தை இப்படி கட்டலாம் அப்படி கட்டலாம்னு சொல்லி ஒரே மீட்டிங். என்ன நடந்தது? கட்டடம் எப்படி கட்டணுங்கிற மீட்டிங் மட்டும்தான் நிறைய நடந்தது. ஒரு நாள் கட்டடம் கட்டி கொண்டு இருக்கும்போது பாதி வழியில நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு நாள் அந்த இடத்துக்கு ஒரு சுத்தி பார்க்க போறாரு. அப்ப சுத்தி பார்க்க போகும்போது நடந்து போகும்போது ஒரு தூசி நிறைந்த ஒரு பெட்டி இருக்கு. அதுல கால் பட்டி எத்திடுறாரு. எத்தனை உடனே ஒரு பயங்கர கோபம் வந்துருது. கோபம் வந்து, யாருக்கு அந்த பெட்டியை கொண்டு வந்து வச்சது, எடுத்துக்கொண்டு குப்பையில போடுங்கடான்னு சொல்லிட்டாரு. எடுத்துக்கொண்டு குப்பையில போட்டாங்க. கட்டடம் நல்லா பிரமாதமா கட்டி முடிச்சாச்சு. மும்தாஸோட எலும்பை கொண்டு வந்து வைக்கணும்னு சொன்னா எடுத்து போட வச்ச பெட்டி அவளோட எலும்பு இருந்தது. தூசியா இருந்து எல்லாம் ஓரமா கிடந்ததுனால அந்த எலும்பு அங்க இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல அன்பு செலுத்தணும்னு சொல்லி அவருடைய நினைவாக அவருக்காக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள் இன்றைக்கு கட்டடம் கட்டுறதுலையும் புரோகிராம் நடத்துறதுலையும் எப்படி ஆராதனை நடத்துறது, எப்படி காரியங்கள் செய்வதுன்னு சொல்லி அப்படி போய் இப்ப ஆண்டவர் இல்லாம ஆண்டவர் பேர்ல நடக்கும். நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம சபை எப்படி இருக்கு? நம்ம அதே அந்த ஆதி அன்புல, ஆண்டவரே நீர் ஒருவர் தான் பிரதானம், உமக்காகத்தான் அந்த சபையில இருக்கிறேன், நீர் தான் என்னை இந்த சபையில வச்சிருக்கிறீரு, அதனால உண்மையில வைத்திருக்க அன்பினால நான் அந்த காரியம் செய்யறீங்களா? இல்ல நீங்களும் தாஜ்மஹால் கட்டினது போல கட்டடம் கட்ட பழகிட்டீங்களா? உங்களுடைய எண்ணங்கள் எதுல இருக்கு? எப்படி காரியங்களை செய்யலாங்கிறதுல இருக்குதா, இல்ல ஆதி அன்புல இருக்கா? நம்ம ரொம்ப ஈஸி, அடுத்த சபைகளை அடுத்தவங்களை பார்த்து குற்றம் சொல்றது ரொம்ப ரொம்ப சுலபம். தயவு செய்து ஒரு நிமிஷம் நீங்க அதை விட்டுருங்க. இப்ப நம்மளை மட்டும் எடுங்க, உங்க சொந்த வாழ்க்கையை எடுங்க. நீங்க ஆண்டவரை தெரிந்து கொண்ட போது, ஆண்டவரை புரிந்து கொண்ட போது உங்ககிட்ட இருந்த அந்த அதே அன்பு இன்னைக்கு இருக்கா? இல்ல எனக்கு வசனம் தெரியும், எனக்கு நல்லா மியூசிக் போட தெரியும், இல்ல எனக்கு நல்லா பாட தெரியும், இல்ல எனக்கு நல்லா பிரசங்கம் பண்ண தெரியும், என்னால நிறைய காரியங்கள் சபையில செய்ய முடியும்னு சொல்லி உங்களுடைய காரியங்களை குறித்த பிரதானம் இருக்கிறதா? நன்றாக சிந்திங்க. இது பக்கத்துல இருக்கவங்களுக்கு இல்ல, இது உங்களுக்கு தான். நம்ம சபைக்கு, நம்ம சபை இன்றைக்கு நம்ம புது வருஷத்துல வைத்திருக்கிறோம். இந்த சபையினுடைய நோக்கம் ஆரம்பிச்ச அதே நோக்கத்துல இன்றைக்கும் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தான் அந்த சபை இருக்குமா? இல்ல நம்மளும் வேற வேற புரோகிராம்ல இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா நம்மளும் ரொம்ப லெகுவா ஆண்டவருடைய திட்டத்தை விட்டு போயிட முடியும். எப்படி நம்மளுடைய நோக்கம் என்ன? ஆண்டவரை ஆராதிப்பதற்காக நாம் படைக்கப்பட்டோம்னு பார்த்தோம் போன வாரம். அப்ப இந்த வருஷம் முழுவதும் நான் ஆண்டவரை உண்மை ஆராதிக்க வேண்டும் என்று நம்ம முடிவெடுத்தோம். இன்றைக்கு இந்த வருஷத்தினுடைய முதலாவது வாரத்துல சபையா கூடி இருக்கிறோம். இந்த சபை ஆண்டவரை ஆராதிப்பதற்காக அழைக்கப்பட்டது. ஆண்டவரை ஆராதிக்கும் போது நாங்கள் ஒருவரை ஒருவர் அன்பிலே ஏவக்கூடியவர்களாகவும் ஒருவரை ஒருவர் நற்கிரியைகளில் ஏவக்கூடியவர்களாயும் ஆண்டவரை அறியாத புறஜாதி மக்களை இங்கே கொண்டு வந்து அவர்கள் இங்கே தேவன் இருக்கிறார், அவர்தான் உண்மையான தேவன் என்று கீழே பணிந்து குனிந்து விழுந்து ஆராதனை செய்கிறவர்களாய் மாற்றக்கூடிய ஒரு தேவ அபிஷேகம் இன்னைக்கு நம்ம சபையில் இருக்கான். அதற்கு நீங்க எப்படி பாத்திரம் உள்ளவர்களாய் இருக்கிறீங்க? ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னைய மாத்துங்க. பக்கத்துல இருக்கவங்க, ஐயா
சகோதரனே சகோதரியே, வேற யாரும் இல்ல, உங்களை நீங்களே சொல்லுங்க, ஆண்டவரே என்னைய மாத்துங்க, எனக்குள்ள அந்த மாறுதல் வரட்டும், எனக்குள்ள அந்த மாறுதல் வரட்டும். இன்னைக்கு வேர்ல்டு ஒண்டர் சொல்லக்கூடிய தாஜ்மஹாலுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய சோகம் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அதை விட மிக அதிசயமான தேவனுடைய சபை எவ்வளவு மோசமா போய் கொண்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போன மக்களை நிறைய பேரை பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தயவு செய்து இன்றைக்கு ஒரு நிமிஷம் நேரம் எடுத்து ஆண்டவரே என்னை மாற்றுங்க. இந்த சபையினுடைய நோக்கத்தை நான் புரிஞ்சு கொள்ளணும், அதற்கேற்றார் போல நான் வாழணும். ஆண்டவரே, இந்த சபை உண்மையை ஆராதிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. ஆமா ஆண்டவரே, இப்ப நாங்களும் 10 வருஷம் முடிஞ்சு 11ஆவது வருஷத்துல போறோம். மறுபடியும் எங்களுடைய தரிசனத்தை நாங்க ரீவிசிட் பண்றோம். எங்களுக்கு அழைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை நாங்க மறுபடியும் பார்க்க போறோம். அதனால நாங்களும் மறுபடியும் ஆண்டவரே உமக்கென்று வாழுகிறவர்களாய், உம்மை ஆராதனை செய்கிறவர்களாய் நாங்கள் வாழ வேண்டும். அதுக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க சுவாமி.